கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன பார்த்தாலும் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கு ஆக்சுவலாக ராகு, பாக்யஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு, அஷ்டமஸ்தானத்தில் உட்காரக்கூடிய சந்திரன் ராகுவோ. கிரகம்னாவே அது கெட்டது தான். கிரகணம் அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் அ பேட்னு அர்த்தம். அஷ்டமஸ்தானம்னா இன்னும் பேடுன்னு அர்த்தம். அப்போது இங்கே என்னன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அந்த மாதிரி கிரகணம் போய் அஷ்டமஸ்தானத்தை பிளாக் பண்ணும் பொழுது கெட்டது பக்கத்தில் வந்தாலும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சில விஷயங்கள் அப்படியே மாறிடும்னு சொல்லலாம். சிறப்பு. அஷ்டமஸ்தானம்னா இடி, அடி, உதை, சண்டை, சச்சரவு, அவமானம், எதிர்பாராத நஷ்டம், பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, எல்லா விதமான சங்கடங்களும், எல்லா விதமான துர்சம்பவங்களும். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க, நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சாப்பாடு கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் ஆகட்டும், வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட் உத்திகள், அதாவது டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி பல பேருக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது. ரொம்ப நாளா வந்துட்டு நல்லது நடக்க போதா. நல்லது நல்லது நல்லது. என்ன அர்த்தம்னா அஷ்டமஸ்தானத்துல ஒரு கிரகம் கிரகண தோஷத்துல மாட்டின்னு இருக்குன்னா விற்கவே முடியாத ஒரு வீடு விற்று இப்போ பணம் வரும். அதனால உங்களுக்கு என்பி ஆகக்கூடிய உங்களை கழுத்தை வந்து நெரிக்கக்கூடிய நிலைமையில பேங்க் உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு அந்த கடன் வந்து இப்போ க்ளோஸ் ஆகும். சொத்து பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சொத்து கையை விட்டு போகும். ஆனா அது நல்லது. ஏன்னு கேட்டா இவ்வளோ நாள் உங்களால் அந்த அதாவது இருக்கிற கடனை க்ளோஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அது கிளியர் ஆகும். ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்த மட்டும் கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம்ங்கிறது அப்பா, அஷ்டமஸ்தானம்ங்கிறது அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூ வரும்னு அர்த்தம். அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பட் எப்படி பார்த்தாலும் 75% மேலே உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவு, திடீர் லக்கு. திடீர்னு பார்த்தா மச்சான் நாங்கள் துபாய் போகிறேன் வரையான்னு கூப்பிட்டு தூக்கிட்டு போனோம்னா அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேலை கிடைச்சிடும். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்காது. யாரை கூட்டின்னு போனாங்களோ அவருக்கு வேலை கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த எதிர்பாராத லக்குங்கிறது தான் அஷ்டமம். அப்போ கடகராசிக்காரர்களை பக்கத்துலேயே வச்சுக்கணும். கடகராசியை பக்கத்தில் வச்சு தான் உங்களுக்கு வேலை போயிடும், அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் குவைட் நைஸ் டைம். ஒரு 40 நாளுக்கு உங்களுக்கு சாலிடாக நல்லா இருக்க போகிறது. அடுத்த சூரிய கிரகணம் வரப்போகுது, அது உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். பட் இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொன்னால் கடகத்துக்கு. உங்களுக்கு எளிய பரிகாரம்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கலசத்தில் பச்சரிசி போட்டு ஒரே ஒரு துண்டு தர்பையை கொடுத்து ஒரு 11 ரூபா மினிமம் தட்சிணை கொடுத்து எங்கேயாவது கோயிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு இது ஒன்று போய் தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும்.